படிமா. எமதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை. அதில் மாடல் 1ல் 6வது கணக்கு. ஃபைண்ட் தி 12th term of an AP 6, 11, 16, etc. 6, 11, 16 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 12வது உறுப்பை காண்க. ஃபார்முலா பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போடுறது. முதல்ல இது கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லையான்னு செக் பண்ணணும். என்ன, 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு. அப்போது 11 - 6 = 5, 16 - 11 = 5. தேர்ஃபோர் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் an AP. சரி, இப்போ பொது வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் வந்து 5. அப்போது பொது வித்தியாசம் முதல் எண்ணாக 5 மடங்காக வர வேண்டும். அதாவது the common difference should come as the first number as the multiple of 4. அதனால் கணக்கிலிருந்து இப்போ நம்ம என்ன செய்யணும், 1 கழிக்கணும். அப்போது subtract 1 from the sum. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 வந்துடும். 6 - 1, 11 - 1, 16 - 1. அப்போ 5, 10, 15 etc. ஆரம்ப எண் வந்து 5 என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது. எனவே கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 5, it is correct in the sum. So don't add or subtract. அதாவது எந்த உறுப்பு அத்தனாவது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் ப்ளஸ் கழித்ததை கூட்டணும். அதாவது எத்தனாவது TH term பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் add what you subtract. அதாவது 12 பெருக்கல் 5, அதான் 12வது உறுப்பு எடுக்கிறாங்க. அதனால் 12 பெருக்கல் பொது வித்தியாசம் 5 ப்ளஸ் எதை கூட்டிருக்கிறோம், 1 கூட்டிருக்கிறோம். அப்போ அதை கழிச்சிருக்கிறோம். அதனால் அதை கூட்டணும். 1 + 1, 12 × 60 + 1 61. ஆன்சர் இஸ் A, 61. ரைட். அடுத்து 7வது கணக்கு. ஃபைண்ட் தி 35th term of an AP 4, 11, 18 etc. 4, 11, 18 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 35வது உறுப்பை காண்க. அப்போ முதல்ல இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசைக்குன்னா 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 11 - 4 = 7. அதே போல் 18 - 11 = 7. இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான், சந்தேகம் இல்லை. ஏன்னா பொது வித்தியாசம் 7 வருது. அதனால் இட் இஸ் an AP. காமன் டிஃபரன்ஸ் இஸ் 7. இப்போ பொது வித்தியாசம் முதல் எண்ணில் 7 மடங்காக வரணும். அப்போ the common difference should come as the first number as a multiple of 7. ஆனால் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், அது கூட ஒரு 3 ஆட் பண்ணணும். கணக்குடன் 3 கூட்ட வேண்டும். add 3 to the sum. இப்போ 4 + 3 11 + 3 18 + 3. அப்போ 7 கூட்டல் 14 கூட்டல் 21 . ஆரம்ப எண்ணே ஸ்டார்டிங்கிலே 7 என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது. எனவே கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 7, it is correct with the sum. So don't add or subtract. அப்போ என்ன, அது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் மைனஸ் கூட்டியதை கழிக்கணும். அப்போ TH term பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் சப்ட்ராக்ட் வாட் யூ ஆட். என்ன கூட்டிருக்கிறோமோ அதை கழிக்கிறோம். அப்போ 35வது உறுப்புன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 35 பெருக்கல் 7 மைனஸ் என்ன கூட்டிருக்கிறோம், 3 கூட்டிருக்கிறோம், அதை கழிக்கிறோம். -3. 35 3 240, 35 7 245 -3. அப்போ 242. B is the answer. அடுத்தது 8வது. Find the 16th term of an AP 5, 11, 17, ... 5, 5, 11, 17 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 16வது உறுப்பை காண்க. அப்போ இது ஒரு ஏபியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணி பொது வித்தியாசங்கள் சமமாக வந்தால் ஏபி. அப்போ 11 - 5 6, 17 - 11 6. அப்போ பொது வித்தியாசம் 6. அதனால் இட் இஸ் an AP.
இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் வந்து 6. பொது வித்தியாசம் முதல் எண்ணாக 6 மடங்காக வரணும். அப்போ the common difference should come as the first number as a multiple of 6. அப்போ கணக்கில் 5லேருந்து ஆரம்பிச்சிருக்குது. அதனால் கணக்கில் 1 கூட்ட வேண்டும், இல்லை கழிக்க வேண்டும் இருக்குது. கணக்கில் கொண்டு கூட்டணும். அப்போ add 1 to the sum. அப்போ 5 + 1 6, 11 + 1 12, 17 + 1 18. ஆரம்ப எண் 6 என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது. எனவே கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 6, it is the correct in the sum. So don't add or subtract. அது வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் கூட்டியதை கழிக்கிறது. அதாவது TH term பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் என்ன சப்ட்ராக்ட் வாட் யூ ஆட், எதை கூட்டிருக்கிறோமோ அதை கழிக்கிறது. அப்போ எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 16வது உறுப்பு. 16 பெருக்கல் 6 மைனஸ் 1 கூட்டிருக்கிறோம், அப்போ கழிக்கணும். 16 96 மைனஸ் 1 95. ஆன்சர் இஸ் A. Next, find the 22nd term of an AP 3, 8, 13, etc. 3, 8, 13, ... என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 22வது உறுப்பை காண்க. அப்போ இது ஒரு ஏபியா இல்லையான்னு கண்டுபிடி. ஏபின்னு என்ன? 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பையும் 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பையும் கழிச்சா சமம். அப்போ 8 - 3 5, 13 - 8 5. தேர்ஃபோர் இது ஒரு ஏபி. இட் இஸ் அன் ஏபி. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் வந்து 5 5. பொது வித்தியாசம் முதல் எண்ணாக வர வேண்டும். அதாவது காமன் டிஃபரன்ஸ் ஷுட் கம் as the first number as the multiple of 5. 5 மடங்காக வரும். அப்போது கணக்கில் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கணக்குடன் 2ஐ கூட்டவும். add 2 to the sum. அப்போது 3 + 2 8 + 2 13 + 2. அப்போ 3 + 2 5, 8 + 2 10, 13 + 2 15. அப்போ ஆரம்ப எண் 5 என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது. எனவே கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 5, it is correct in the sum, so don't add or subtract. அதாவது என்ன? வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் என்ன கூட்டணுமோ அதை கழிக்கணும். அப்போது TH term பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் சப்ட்ராக்ட் வாட் யூ ஆட், என்ன கூட்டணுமோ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 22வது உறுப்பு கேட்குறாங்க. 22 பெருக்கல் 5 மைனஸ் 2. அப்போது 22 5 110 மைனஸ் 2 108. ஆன்சர் இஸ் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.